வணக்கம். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, 50 பிள்ளைங்களுக்குமே நம்ம ஒரே மாரி தான் சொல்லிக் குடுக்குறோம் இல்லையா? ஆனா, அப்படி சொல்லிக் குடுக்கும்போதுமே, ஏன் வந்து குழந்தைங்களால ஒரு ஃபுல் மார்க், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லா குழந்தையும் எடுக்க முடியலன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு அட்டென்ஷன் இருக்கும். அ ஒரு ஒரு குழந்தை வந்து சொல்ல சொல்ல புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து புரிஞ்சுக்கிற அப்சர்வேஷன் மைண்ட் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நம்ம நெறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அதாவது வந்து அவங்களுடைய வீட்டு சூழ்நிலையும் சேஞ்ச் பண்ணணும். சரவுண்டிங் சூழ்நிலையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆம், அடுத்ததா பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து ரொம்ப தேவைப்படும். அதையெல்லாம் நம்ம சரி பண்ணா மட்டும்தான், இந்த மாதிரியான குழந்தைங்கள நம்ம படிக்க வைக்கிறதுக்கோ, ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு முடியும். அப்ப பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ரொம்ப அவசியம். நம்ம குழந்தை ரொம்ப பிலோல இருக்கு அப்படின்னா, நாம தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்.